ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். ஏசாயா 64 வசனம் 7 பின்பகுதி. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்களுடைய அக்கிரமம் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர்னா என்ன அர்த்தம்னா, சோர்ந்து போக பண்ணுகிறீர் அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இது யார் சொல்கிறான்னா, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் இதை சொல்கிறாங்க. தேவனுக்கு காத்திருக்குள் சொல்கிறாங்க. நீங்கள் 4-8 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது தாழ்மையோடு ஜெபிக்கணும். நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் நீதின்ற எண்ணுகிறவெல்லாம் கர்த்தருடைய பார்வையில் அதில் சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. எனவே நம்ம குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி உணராவிட்டாலும் நம்ம நீதிமான்கள் என்று கூற முடியாது. நம்முடைய மனசாட்சியின்படி சரியாக நடக்கணும், அவ்வளோதான். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு கரெக்டாக இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுறோன்னு ரோமர்லாம் ரோமர் 3 சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த விசுவாசத்தோடு நமது பாவங்களை கிறிஸ்து மன்னிக்கிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவர் தம்முடைய முகத்தை மறைத்து நம்மை சோர்வடைய செய்யாதபடி, நம்முடைய அக்கிரமத்தை நம்மை சோர்வடைய செய்யாதபடி, ஆண்டவரே என் பாவங்களெல்லாம் மன்னிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் உம்முடைய பிள்ளை, நான் நீதிமான் என்று எண்ணாவிட்டாலும் உமக்கு உகந்த பிள்ளையாய் நடக்கிறதுக்கு எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அடுத்த வசனம் பாருங்கள், 8ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. அப்படி தான் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். எப்போவுமே நம்ம ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏற்ற சமயத்தில் உயர்த்தப்படும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருக்கணும். அவர் கரத்தின் நிழலினால் நம்ம மறைக்கப்படும் போது நாம் ஒரு கரத்தின் நிழலுக்குள்ளே ஓடி ஒளிகிறவராக காணப்படணும். ஆண்டவரே நீர் பிதா, ஆண்டவரே நாங்கள் களிமண், என் ஆண்டவரே நாங்கள் களிமண், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கப்பட்ட களிமண், உன் பிரியமானபடி நீங்கள் வனைங்க. அந்த வனையும் போது இருக்கப்பட்ட அந்த கற்கள், சிறு சிறு கற்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போட்டு உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை உருவாக்குங்க, நீர் தான் எங்களை உருவாக்கி, நான் உம்முடைய கரத்தின் கிரியை என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, அந்த அடுத்த வசனம், கர்த்தாவே அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக, இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள். அதுதான் உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்கிறவங்களா காணப்படணும். எனவே நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆண்டவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அவர் கரத்துக்குள்ளான களிமண்ணாக இருக்கிறோம். அவருக்கு ஏற்ற விதமாய் நம்மை வணையத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். காரணம், அவர் நம்முடைய பிதா, நாம் அவருடைய ஜனங்கள், நாம் தேவனுக்கு காத்திருக்கிறவர்களாய் காணப்படுறோம். அதனால் நம் நீதி செய்கிறவர்களாக இருந்தாலும் நாம் நீதிமான்கள் என்று நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய நீதி அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தலுமாய் இருக்கிறது. எனவே நாம் அவரண்டை நாம் நம்மை தாழ்த்தி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா, ஜெபிப்போம். குயவன் நீரே களிமண்ணானே, குயவன் நீரே களிமண்ணானே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எஜமான் நீரே அடிமை நானே, எஜமான் நீரே அடிமை நானே, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும், என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். எம் சித்தம் அல்ல உம் சித்தம் தேவா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஆமாண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கரத்தில் உள்ள களிமண் ஆண்டவரே, நீர் உம்முடைய சித்தத்தின்படி வணைங்க ஆண்டவரே. கொய்யவன் வணையும் போது ஆண்டவரே, அதில் இருக்க பாத்திரம் கெட்டு போனாலும் நீங்களே அதை சரியான முறையில் வணைவீர் ஆண்டவரே. அடிக்கடி ஆண்டவரே, அதில் உள்ள கற்கள், சிறு சிறு மணல் தூள்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு உமக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவரே எங்களை வணைந்து உமக்கு பயன்படும் பாத்திரமாக நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் தாழ்மையோடு நாங்கள் ஜெபித்துக்கொள்ள, நீரே எங்கள் தேவன், நாங்கள் உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லி உரிமையோடு ஜெபிக்க, தாழ்மையோடு ஜெபிக்க உதவி செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். மத்தேயு 15 வசனம் 39. இன்றைய கேள்வி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமா என்பது என்ன? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்தமா என்பது என்ன?